ஒரு ஆரோக்கியமான தேங்காய் மரம் நன்றாக வளர்ந்து காய் கொடுக்குது. ஆனா ஒரு சிறிய பூச்சி அந்த மரத்தையே பாதிக்க முடியும். அதுதான் ரைனோசரஸ் பீட்டில், தமிழில் கோப்ரா வண்டு என்று சொல்வாங்க. இது மரத்தின் மேல் பகுதியிலேயே தாக்கும் ஒரு ஆபத்தான பூச்சி. இந்த வண்டு மரத்தின் குருத்து பகுதியில் துளை போட்டு உள்ளே போகும். புதிய இலைகளை சாப்பிட்டு சேதப்படுத்தும். இதனால் இலைகளில் வீவடிவ கிழிவுகள் தோன்றும். மரம் பலவீனமாகும். காய் விளைச்சல் குறையும். பெரிய தாக்கம் வந்தால் மரத்தின் வளர்ச்சியே நின்று போகும். சில நேரங்களில் மரமே செத்துப்போகும் அபாயமும் இருக்கு. முதலில் மரத்தின் குருத்தில் இருக்கும் வண்டுகளை கைக்கொண்டு அகற்ற வேண்டும். கம்பி அல்லது ஹூக் கொண்டு எடுத்து வெளியே போடலாம். நீம் கேக் அல்லது சாம்பல் கலவை மரத்தின் குருத்தில் போடலாம். இது வண்டுகளை தடுக்க உதவும். மெட்டாரைசியம் ஆனிசோப்லியே போன்ற இயற்கை பூஞ்சை பயன்படுத்தலாம். இது வண்டுகளை கட்டுப்படுத்த உதவும். தேவைப்பட்டால் கார்பரில் அல்லது குளோர்பைரிபோஸ் கலந்த மணல் மரத்தின் மேல் பகுதியில் போடலாம். ஆனால் இது நிபுணர் ஆலோசனையுடன் மட்டுமே செய்ய வேண்டும். பண்ணை சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பழைய கழிவுகள், உரங்கள் அருகில் வைக்காதீர்கள். அங்கதான் இந்த வண்டுகள் பெருகும். சரியான நேரத்தில் கவனித்தால் தேங்காய் மரத்தை பாதுகாக்க முடியும்.